இன்னைக்கு 4 பேர் கருத்தடை பண்ணியிருக்கோங்க. சில பேர் இந்த கருத்தடை பண்ணா இனம் அழிஞ்சு போயிரும் அப்படிலாம் அவங்களுக்கு புரியாம சொல்றீங்க. என்னையவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நான் என் தெருவுல இருக்கிற மொத்தம் 7 பெண் பிள்ளைங்களுக்கு கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கருத்தடை பண்ணேன். அதுக்கு மேல பெண் நாயே கிடையாது. ஸோ அப்ப என்னன்னா, என் தெருவுல குட்டியே வராது. இனி வந்து நிம்மதியா என் தெருவுல ஒரு 5 வருஷம், 10 வருஷம் நிம்மதியா வாழ்வாங்கன்னு தான் நெனச்சேன். ஆனா எப்படியோ இப்ப அத விட அதிகமான பெண் பிள்ளைங்க என் தெருல இருக்காங்க. அதுக்கு என்னென்ன காரணம்னா, ஆ கார்ப்பரேஷன் புடிச்சிட்டு போய் ப்ராப்பரா சர்ஜரி பண்ணாம, மாத்தி இறக்கி விடுறது. ஏன்னா, நான் சாப்பாடு போடுறனால என்ட்ட வந்துருவாங்க. அடுத்து சில பெண் நாய்கள் அங்க உணவு கிடைக்காதனால வர்றது. இல்ல குட்டி போடுறதுக்கு இடம் இல்லாம வந்து குட்டி போடுறது. ஏதோ யாராவது வீட்ல வளர்த்து வெளிய விடுறது. ஸோ இப்படின்னு நான் அதுக்கடுத்து ஒரு 4, 5 பெண் நாய்கள் கருத்தடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட அம்மா, மகளுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து முடிவுன்னு பார்த்தா முடிவு கிடையாது. கருத்தடைங்கிறது அந்த நாய்கள் நிம்மதியா இருப்பாங்க. குட்டி போடாம. ஏன்னா குட்டி போட்டு அத எடுத்து அந்த உயிர காப்பாத்துறதுக்காக போராடுறது. எவனாவது வண்டியில ஏத்திட்டா வண்டிய தொரத்தும். நம்ம ஆளுங்க நாய குறை சொல்லுவாங்க. நம்ம மேல இருக்க தப்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அ எப்பவுமே தன்னுடைய குட்டிய பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் அக்ரெசிவா பெண் நாய்கள் மாறும். அந்நேரத்தில போய் வம்பிழுக்கிறது, கல்ல கொண்டு எறியும்போது அது போய் விரட்டி கடிக்க தான் செய்யுது. ஒழுங்கா குழந்தைகள் நம்ம வளர்க்க மாட்டோம். அவைங்க போய் கல்ல கொண்டு எறிவாங்க அந்த குழந்தைகள்லாம். அவங்களுக்கும் தெரியாது. அவ்வளோதான் நாயோட எரிதல் அவங்களுக்கும் இருக்கும். நாயும் குழந்தையும் ஒண்ணா எல்லாமே இங்க ஒண்ணு தானடா. தப்பு பண்ற குழந்தைகளுக்கு தப்பு தான் நடக்கும். ஸோ, அதனால அந்த எல்லாமே ஒண்ணுங்கிற வாதத்துக்கு வந்துருவோம். தயவுசெய்து கருத்தடை பண்ணுங்க. நீங்க கருத்தடை பண்றது சமுதாயத்தில எந்த அளவுக்கு மாற்றத்த உண்டாக்குமா? உண்டாக்காதா? இது தீர்வா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த நாய்க்கு ரொம்ப நல்லது. அந்தந்த தெருல சாப்பாடு போடுறவங்க ஒரு 2, 3 பெண் நாய் தான் இருக்கும். அந்த 2, 3 பெண் நாயும் 15 வருஷம்லாம் வாழாதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கருத்தடை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் குறைக்கலாம். தெருவுல உள்ளவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதிகமாச்சுன்னா எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். கருத்தடையோட முக்கியத்துவம் தெரியாதவங்க, இல்லாட்டினா இந்த மூட நம்பிக்கைவாதிகள் இவங்கலாம் எதிர்ப்பாங்க. இது வந்து இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு. தயவுசெய்து நம்ம நம்பி வந்த உயிரினத்துக்கு நம்ம ப்ராப்பரா அனுப்பி வைக்கணும். அதுக்காக மொத்தமா கொல்ல முடியாது. கருத்தடை நல்ல ஆப்ஷனு. ஏன்னா அடுத்து ஃபுல்லா அவைங்க நிம்மதியா இருப்பாங்க. இவரு அந்த ஒரு கிறுக்கன் சொல்லிட்டு இருப்பான். அதனுடைய இது போதுன்னு. நம்ம கூட வந்துட்டாங்க. ஸோ வந்து சில விஷயங்கள் அவங்களும் இழந்து தான் ஆகணும். சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில கருத்தடையும் முக்கியமானது. இந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய பெரிய கதையே இருக்கு. ரெஸ்க்யூ பண்ண பிள்ளைங்க தான். நான் ஒவ்வொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சோ, நாளைக்கோ ஃப்ரீயா இருக்கும்போது நான் போடுறேன். இப்ப இந்த 4 பிள்ளைங்கள நல்லபடியா கருத்தடை முடிஞ்சு ஷெல்டர்ல இறக்கி விட்டுட்டேன். ஆ எனக்கு அது பேசணும்னு தோணுச்சு. கருத்தடை அவ்வளோ முக்கியம். தயவுசெய்து அந்த ஏரியா சாப்பாடு போடுறவங்க, அவங்க டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. கவர்மெண்ட்லயோ, பிரைவேட்லயோ அவங்கட்ட பேசி 6 மாசத்துக்கு ஒரு பெண் நாய்க்கு பண்ணீங்கனாலே ரொம்ப நல்லது. நீங்களே இந்த முயற்சி பண்ணுங்க. எல்லார்னாலயும் எல்லாமே பண்ண முடியாது. நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நாங்களும் முயற்சி பண்றோம். நன்றிங்க.